ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இணைச்சட்ட நூலில் 9ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களை நாம் தந்தையிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். இந்த 9ஆம் அதிகாரம், அதாவது 6 to 11 வரை ஒரு கூட்டாக சட்டங்கள் என்ற புத்தகத்தின் உள்ளே இந்த 9ஆம் அதிகாரம் எப்படி வந்திருக்கிறது, இந்த மக்கள் எப்படி ஆண்டவருக்கு அந்த பராமரிப்பில் எப்படி இருந்தார்கள், இன்னும் அதிகமாக அவர்கள் முதிர்ச்சியை நோக்கி, தந்தை அவர்கள் முந்தைய அதிகாரத்தில் சொன்னார்கள், அவர்கள் இலக்கை நோக்கி முதிர்ச்சி அடைந்து பயணம் செய்தார்கள். அந்த முதிர்ச்சி அடைந்து இலக்கை நோக்கி செய்த பயணம் வெற்றி அடைந்ததா இல்லையா, அதில் இருந்த ஒரு சில பிரச்சனைகள் என்னவாக இருந்ததா இல்லையா என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். தந்தை அவர்களே, மீண்டுமாக வணக்கம். வணக்கம். ஏற்கனவே போன அதிகாரத்தில் எங்களுக்கு அந்த கியூரியாசிட்டியை உருவாக்கி விட்டுட்டீங்க. அவங்க வளர்ந்தாங்க, ஆமாம், மோசையும் வளர்ந்தாரு, மக்களும் வளர்ந்தாங்க, ஆனால் இலக்கை நோக்கி வளர்ந்தாங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து இந்த அதிகாரத்தில் அந்த இலக்கை நோக்கி வளர்ந்ததுக்குண்டான பயன் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்குறதுனால நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். சீக்கிரம் சொல்லுங்கள். நன்றி. அப்போ 9ஆவது அதிகாரம். இந்த 9ஆவது அதிகாரத்தில் என்னன்னு சொன்னால், அந்த இது எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே பாலைவனத்தில் நடந்த அனுபவங்களை மோசே மக்களுக்கு திருப்பி பார்க்க வைக்கிறார். ஏன்னா முதல்ல சொல்லியிருக்கிறேன், இது ஒரு இப்போ ஏன் சொல்கிறேன்னா, அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் முதல்ல சொன்னதெல்லாம் கொஞ்சம் மறந்துருப்பாங்க. உண்மைதானே? ஸோ மோசே இன்றைக்கு அந்த பேருரை, இணைச்சட்டம் முழுவதுமே பேருரை, மோசையினுடைய பிரியாவிடை பேருரை, தான் இறப்பதற்கு முன்பாக. அவருக்கு முன்னால் இருக்கக்கூடியதோ புதிய இனம், புதிய மக்கள், இஸ்ராயல் இனத்தினுடைய புதிய மக்கள். பழைய மரபு அழிந்து விட்டது, ஆண்டவர் கோபத்தில் அழிச்சிட்டார் பாலைவனத்தில். இந்த புதிய மக்களுக்கு இவர்களுக்கு முன்பாக, இவர்கள் வாழ்ந்ததற்கு முன்பாக என்ன நடந்தது என்பது தெரியாது. அதை ஒன்றுனா அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார். அதில் தான் போன தடவை அந்த பாலைவனத்தோட அமைப்பு எல்லாம் பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் சந்தித்த வழிப்பயணத்தில் அவர்கள் சந்தித்த அந்த எதிரிகள் என்று சொல்வதற்கு பதிலாக எதிராளிகள், பகைவர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் சந்தித்த பிற மக்கள், அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், வெற்றி கொண்டார்கள், அது ஒன்று. இரண்டாவதாக, இந்த பாலைவனத்தில் இவர்கள் செய்த ஒரு பெரிய பாவம், இது பொற்கன்றுக்குட்டி. அதுக்கு பிறகு மீண்டும் கற்பலகைகள் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பற்றி தான் இந்த இதெல்லாம் பார்க்க போகிறது. இதை மோசே மக்களுக்கு கதையாக சொல்கிறாரு. அப்படி நம்ம இப்படி வந்துட்டு இருந்தோம், நான் மலைக்கு மேலே போயிருந்தேன், அந்த டைமில் நீங்கள் இப்படியெல்லாம் செய்தீங்க, மேலேருந்து கீழே வந்தேன், பார்த்த உடனே எனக்கே ரொம்ப கஷ்டம் ஆகிட்டு, அடித்து தூக்கி போட்டு உடச்சிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாருல, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் பகுதியாக அவர்கள் சந்தித்த அந்த மக்கள், ஏனாக்கியர்கள், கனானேயர்கள், அவர்களை பற்றி பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். ஸோ அப்போது இதுதான் இதனுடைய சுருக்கம். இது எல்லாமே உண்மையிலேயே நல்ல அழகான அனுபவங்கள், மோசைக்கு அனுபவங்கள், அந்த மக்களுக்கு அனுபவங்கள். அதனால தான் இன்று வரைக்கும் அந்த இஸ்ராயல் மக்கள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், அதை வாசித்து அவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்காங்களா, இவ்வளவு நடந்து அந்த மோசேன்னு ஒரு ஆள் பொறுமையாக இருந்திருக்கிறாரா, அதையும் தாண்டி யாவேன்னு ஒரு கடவுள் அதை விட பொறுமையாக இருந்திருக்கிறாரா, உண்மைதானா, அதை விட பொறுமையாக இருந்திருக்கிறாரே அப்படிங்கிறது தான். சரி, அப்போ 9ஆவது அதிகாரம் முதல் வசனத்துக்கு போமா? ரைட். இஸ்ரவேலரே, செவி கொடுங்கள், நீங்கள் இன்று யோர்தானை கடந்து உங்களை விட எண்ணிக்கையிலும் வலிமையிலும் மிகுந்த நாடுகளையும் வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் கைப்பற்றுவீர்கள். அந்த மக்கள் எண்ணிக்கையிலும் உயரத்திலும் மிகுந்த ஏனாக்கின் வழிமரபினர். அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏனாக்கின் புதல்வரை எதிர்த்து நிற்கக்கூடியவன் எவன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது அவர்களை பற்றியே. சரி,
ஸோ ஏனாக்கியர்கள் இவர்கள் சந்தித்த எதிராளிகள். எதிரிகள்ங்கிற வார்த்தை நான் கொஞ்சம் தவிர்க்க விரும்புகிறேன். ஏன்னா மனித இனம் ஒரு அன்புள்ள இனமாகத்தான் இருக்கணும். ஒரு விளையாட்டு, ஃபுட்பால், 2 சைடு விளையாடுறாங்க. ஆப்போசிட் சைடை பார்த்து நீங்கள் எதிரின்னு சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் பகைவர்கள்னு சொல்ல முடியுமா? எதிர் அணியில் விளையாடியவர்கள், எதிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எதிரிகள் அல்ல, எதிர் அணியினர், எதிர்த்து வந்தவர்கள். சரிதானே? அப்படி அந்த நம்மளுடைய டெர்மினாலஜி கூட கொஞ்சம் பாசிட்டிவாக போகணும். அப்படி போனால் தான் நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே வளமான நலமான வார்த்தைகளும் நலமான சிந்தனைகளும் எழும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. என்னுடைய ஒரு நம்பிக்கைனால உலகம் மாறுதோ இல்லவோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய நம்பிக்கையில் பலமாக இருக்கிறேன். அதற்கான விதைகளை தூவேன். என்றாவது ஒரு நாள் பலன் கொடுக்கட்டும். ஸோ இவர்களை எதிர்த்து வந்தவர்கள் ஏனாக்கியர்கள். ஏனாக்கியர்களுடைய மகன்களை போன்று எவராது உலகில் உண்டது நீங்கள் பார்த்ததுண்டு. அப்படி தான் நீங்கள் 2வது வசனத்தில் முடிச்சிங்க. ஏனாக்கியர்கள் வலிமை வாய்ந்தவர்கள், மிக மிக வலிமை வாய்ந்தவர்கள். 1 இணைச்சட்டம் 1:28 அவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இவர்கள் எண்ணிக்கையிலும் சரி உயரத்திலும் சரி வளர்ந்தவர்கள். அந்த இஸ்ரேல் குடியேறுவதற்கு முன்பாக அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டில் வாழ்ந்தவர்கள். அதனால் இந்த சூழலில் அவர்களை பார்த்ததும் இஸ்ரேல் மக்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஸோ இவர்களை இஸ்ரேல் மக்கள் எப்படி எதிர்கொள்ளுவார்கள், எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றி அந்த இணைச்சட்டம் 1:28 அவர்களை பற்றிய ஒரு விளக்கம் இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எங்கே போவது? நம்மை விட வலிமையிலும் உயரத்திலும் மிகுந்த மக்களையும் அவர்களுடைய வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் மற்றும் ஏனாக்கின் புதல்வர்களையும் அங்கு கண்டோம் என்று சொல்லி நம் சகோதரர் நம் உள்ளங்களை கலங்கடித்தார்களே. அந்த ஒற்றர்கள் அனுப்புகிறாங்கல்ல, ஒற்றர்கள் போய் அங்கே பார்த்துட்டு வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு கதையை சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன்ல, பழங்களை கொண்டு வந்தார்கள், பயத்தையும் கொண்டு வந்தார்கள். நாட்டினுடைய பழங்கள் நன்றாக இருந்தது, ஆனால் நாட்டினுடைய மனிதர்களை பார்த்த பொழுது பயமாக இருந்தது. அதுதான் இங்கே அப்படி பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் திணறிய பொழுது ஒன்றும் பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய வலியவர்கள் ஆனாலும், எண்ணிக்கையிலும் வலிமையிலும் உயர்ந்தவர்கள் என்றாலும் அவர்களை வெகு விரைவிலேயே அழிக்கக்கூடிய, தவிடுபொடியாக்கக்கூடிய சக்தி அந்த யாவே ஆண்டவருக்கு உண்டு. அதுதான் அவர் தொடங்குறார் இப்போ. ஓகே, அடுத்த 2:3 முதல் 5. சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சியுற செய்வார். ரைட், அதை நிறுத்திக்குவோம். அதை எப்படின்னு சொன்னால், அதாவது எவ்வளோ பெரிய ஆட்களாக வந்தாலும் ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை. அவர் நினைத்தார் என்றால் ஒன்றுமே இல்லை. இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெறச் செய்வார். ஆனால் அவர் விரும்பலைன்னா எவ்வளவு சிறிய இனமாக இருந்தாலும் இஸ்ராயல் மக்களை தோல்வி அடை செய்வார். பிற்காலத்திலெல்லாம் நடந்திருக்கிறது. ஒரு சில பேர் இஸ்ராயல் மக்கள் பிற்காலத்தில் அரசர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு சில பேரை இஸ்ராயல் மக்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேரெல்லாம் அடி வாங்கியிருக்கிறாங்க, பயங்கரமான அடி வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஆண்டவர் நினைத்தார் என்றால் அந்த திட்டத்தை மாற்றுவார். அவருக்கு அது தெரியும். ஒரு சில நேரங்களில் வெற்றி கொடுத்தார் என்றால் அது தேவையானது, தோல்வி கொடுத்தார் என்றால் அதிலிருந்து ஒரு பயத்தை விட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. ஸோ அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடவுள் அவர்களுக்கு இந்த ஒரு திட்டத்தை சிறப்பாக தெளிவாக வைத்திருந்தார். அவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் ஒரு திட்டத்தை தெளிவாக இன்று வரைக்கும் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் பயத்தை கொடுப்பதன் மூலமாக ஒரு பாடத்தை கொடுக்கிறார். சில நேரங்களில் பழங்களை கொடுக்கிறார், சுவையாக இருக்கிறது. சில நேரங்களில் பயத்தை கொடுக்கிறார், கொஞ்சம் பயமாக இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. சில நேரங்களில் பாடத்தையும் கொடுக்கிறார். இதனை மனிதர்களாகிய நாம் அவ்வப்பொழுது அதனை உய்த்து உணர வேண்டும். டிசர்ன்மெண்ட், தெளிவாக ஆய்ந்து உணர்ந்துட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த கடவுளுக்கு இவர்களெல்லாம் தவிடுபடி ஆக்குவது என்பது வெகு விரைவில் அழித்து விடுவது என்பது ஒரு மேட்ரே இல்லை. அடுத்து 4:5. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டி அடித்த பின்
எங்களுடைய நேரிய நடத்தையின் பொருட்டே இந்த நாட்டை உடைமையாக்கி கொள்ளும்படி ஆண்டவர் எங்களை கூட்டி வந்தார் என்று உங்கள் உள்ளத்தில் எண்ண வேண்டாம். ஏனெனில் அந்த நாடுகளின் நெறிகெட்ட நடத்தையின் பொருட்டே ஆண்டவர் அவர்களை உங்கள் முன்னின்று விரட்டி அடிப்பார். சரி, ஸோ இஸ்ரவேலோடு ஒப்பிடுகின்ற பொழுது கானானியர்கள் நன்றி கெட்டவர்கள், நெறி கெட்டவர்கள் என்று காட்டப்படுகிறது. அதாவது கானான் நாட்டில் இஸ்ரேலர்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் கானானேயர்கள், அவர்கள் நன்றி கெட்டவர்கள் என்று, நெறி கெட்டவர்கள் என்று காட்டப்படுகிறது. எனவே ஆண்டவர் அவர்கள் நெறி கெட்டவர்கள் என்பதால் தான் இந்த நாட்டை இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தார் என்று நீ நினைக்க வேண்டாம். அந்த விளையாட்டெல்லாம் இங்கே வேண்டாம். ஏனென்றால் கனானேயர்களுடைய நெறிகெட்ட நடத்தை என்பது பற்றி தொடக்க நூல்களில் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. 15-16 பார்ப்போம். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர், ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை என்றார். சரி, 15-16 வசனங்கள். லேவியர் 20-23. அதாவது இதெல்லாம் எதற்காகன்னு சொன்னால் கனானேயர்களுடைய அந்த நெறிகெட்ட நடத்தையை கொஞ்சம் குறிப்பிடுவதற்காக. உங்களுக்கு முன்பாக நான் விரட்டியிருக்கிற வேற்றினத்தாரின் செயற்படி நடக்க வேண்டாம். மேற்குறிப்பிட்ட செயல்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள், எனவே நான் அவர்களை வெறுத்தேன். ஓகே, ரைட். ஸோ இப்படி சொல்லுகிற பொழுது விவிலியம் வாசிக்கக்கூடிய நாமும் அன்றைக்கு இருந்த அந்த மக்களும் நினைக்கக்கூடாது, கடவுள் நமக்கு இந்த நாட்டை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னால் அவர்கள் நெறி கெட்டவர்கள் என்பதற்காக அவர்களை அழித்து இந்த நாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது வல்ல காரணம். இந்த நாட்டை கொடுப்பது கடவுளுடைய ஒரு திட்டம். அது இந்த நாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பு கொடை. 2வது, மூதாதையர்களுக்கு கடவுள் வாக்குறுதி கொடுத்து விட்டார், உடன்படிக்கையும் போட்டு விட்டார். அதான் உடன்படிக்கையிலிருந்து மாறாத கடவுள், பிரமாணிக்கமாக இருக்க கடவுள், உண்மையாக இருக்க கடவுள், நம்பக தகுந்த கடவுள் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ மூதாதையர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்குறுதியிலிருந்து கடவுளால் மீற முடியலை. எனவே தான் இந்த நாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதே அன்றி இவர்களுடைய நன்னடத்தைகளால் அல்ல. அடுத்தது, கனானேயர்கள் இந்த நாட்டை இவர்களுக்கு கொடுத்ததால் கனானேயர்களை விட இஸ்ராயலர்கள் சிறந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் என்கின்ற கர்வம், செருக்கு வேண்டாம். கடவுள் சொல்றாரு, நீங்க எந்த விதத்திலும் அவர்களிடவே சிறந்தவர்களே அல்ல. ரொம்ப தெளிப்பு. இதெல்லாம் எப்படி நான் நினைப்பேன், இதெல்லாம் எப்படி கேட்டுட்டு அவங்க இருந்தாங்க அந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காருல மோசே. நீங்கள் எந்த விதத்திலும் அவர்களை விட சிறந்தவர்கள் அல்ல, ஏனென்றால் நீங்களும் அவர்களை போன்று நெறிகெட்டவர்கள் தான். கன்றுக்குட்டியெல்லாம் வழிபட்டிருக்கீங்களா? அப்போ என்ன, எந்த விதத்தில் அவர்களை விட நீங்கள் சிறந்தவர்கள். எனவே செருக்கும் ஆணவமும் உங்களுடைய உள்ளத்தில் குடிபோகக்கூடாது. 8:17 இணைச்சட்டம் 8:17. எங்கள் ஆற்றலாலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். அந்த செருக்கு வேண்டாம், மாறாக இது கடவுளுடைய ஒரு அளப்பரிய கொடை, அது போதும். அந்த சிந்தனையோடு தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். மக்களுக்குன்னா அந்த அந்த மக்களுக்கு புதிய மரபுகளுக்கு அறிவுறுத்துகிறார். ஸோ ஹி ஹேட் அ பிளான். என்ன அருமையான ஒரு பிளானிங்கோடு அனுப்புகிறார் பார்த்தீங்களா. பழையவங்க செத்து போயிட்டான், அவனுக்கு ஒன்று, இப்போ புதிய மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படியும் போயிட்டு இருந்தான்னா வரலாறு தெரியாமல் உள்ள நுழைஞ்சிருவான். ஆனால் இவர்களுக்கு வரலாறை கற்றுக் கொடுப்பது, அதான் மோசே கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது எனக்கு குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இது. என்ன ஒரு பொறுப்புணர்வு எடுத்து செயல்படுகிறார். ஏன்னா தானே சரி போகணும், இந்த ஆட்டு மந்த மாதிரி அனுப்பாமல் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. அந்த நம்ம ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த மக்களெல்லாம் கலாச்சாரம் இல்லாதவர்கள், பண்பு இல்லாதவர்கள், நெறி இல்லாதவர்கள், அது இல்லாதவர்கள், இது இல்லாதவர்கள், சிந்தனை இல்லாதவர்கள், எல்லாம் நம்மளை விட அதிகமான சிந்தனை இருந்ததுங்க. நம்மளை விட அதிகமான கலாச்சார பண்பு, அந்த அந்த ப்ரிப்பரேஷன், தயாரிப்பு எல்லாம் இருந்திருக்கு. அதனால தான் அவர் தயாரிச்சங்க அனுப்புகிறார். ரைட். அடுத்தது 6வது வசனம். நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி இந்த வளமிகு நாட்டை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தரப்போவது உங்களது நேரிய நடத்தையின் பொருட்டு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்தினர். வணங்கா கழுத்துடைய மக்கள் அதிகமாக நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி தானே இந்த வார்த்தை அதிகமாக கேட்டிருக்கோம். ஸோ நமக்கு
ஏன்னா தலை கீழே இப்படி குனியன்னா குனிய மாட்டான். நான் இப்போ குனியறது போல மைக்குனால் அப்படி இருக்கலாம். நம்ம எல்லாருமே யாருக்கு முன்பாவது குனிந்தாக வேண்டும். அது யாராக இருக்க வேண்டும் என்றால் கடவுள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள். உண்மைதானே? உண்மைதானே? ஸோ அருள் பணியாளர்கள் கூட ஒருவேளை ஆசிரியர் நிலையில் வந்தார்கள் என்றால், ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மாறி அவங்களுக்கெல்லாம் நம்ம வணங்குறதுக்கு பதிலாக வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்கும் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அது பாவம். நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு மாபெரும் இழுக்காகிவிட்டது. அடுத்தது, இந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு முன்பாக வணங்க வேண்டும். அப்பத்தான் அவர்களுடைய அந்த முரட்டு பிடிவாதம் என்பது குறையும். அதில் என்ன அடுத்தது வருது. இந்த 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த அதிகாரத்தில் 3 இடத்துல வணங்கா கழுத்துடைய மக்கள் என்று வருகிறதுங்க. 3 இடத்துல 9வது 6வது வசனம், 13வது வசனம், 27வது வசனம். இது போக விவிலியத்தினுடைய பல இடங்களிலும் இவர்கள் வணங்கா கழுத்துடைய மக்கள் என்பது தெரிய வருகிறது. இதே பொருள் கொண்டு முரட்டு பிடிவாதம் இந்த வார்த்தையும் விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இணைச்சட்டம் 31:27. நான் உங்கள் கலக குணத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் அறிவேன். பார்த்தீங்களா? உங்கள் கலக குணத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் நான் அறிவேன். வணங்கா கழுத்து மட்டும் இல்லை, முரட்டு பிடிவாதம். கொள்கை பிடிப்பு இருந்தால் அது பிரச்சனை இல்லை, அது வேற, அது பாசிட்டிவ். இது முரட்டு பிடிவாதம். எரேமியா 7:26. அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை, முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். பார்த்தீங்களா? இதெல்லாம் பைபிளில் இருக்குது. நமக்கு வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அப்படி தானே? அதாவது தங்கள் மூதாதையர்களை விட அதிக தீச்செயல் கொண்டவர்கள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிடிவாதம்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தாலும் அது பரவாயில்லை, முரட்டு பிடிவாதம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உடைக்க முடியாத அளவுக்குள்ள பிடிவாதம். அந்த கழுத்தை பெண்ட் பண்ணவே முடியாது அவங்களால. வணங்கா கழுத்து இப்படிதான் நிற்பேன். அதுக்கு அதனுடைய அடுத்து வரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொன்னால், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல்ல, அதான் அதனுடைய பியூட்டி. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல்ல இந்த இஸ்ராயல் மக்களுடைய வணங்கா கழுத்தும் முரட்டு பிடிவாதமும் யாவே இறைவனுக்கு தெரிந்திருந்தன. அதை மோசே சொல்றாரு. எப்பா, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நான் ஒன்று கூட்டிட்டு வரல. எகிப்திலிருந்து கிளம்பும் போதே இந்த பண்புகள்லாம் உங்களுக்கு இருந்தது, தெரிஞ்சுதான் நான் கூட்டிட்டு வந்தேன். அடுத்தது, இந்த வணங்கா கழுத்து முரட்டு பிடிவாதமும் இருந்ததால் தான் பாலைவனத்தில் ஒரே முணுமுணுப்பு, அது வேணும் இது வேணும்னு சொன்னது. மோசே உங்களே முன்ன வழி நடத்தி போவார். நீ என்ன செய்கிற? நான் எகிப்து நாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். ஏன்? அங்கே இறைச்சி கிடந்தது. அது அந்த மக்களை நீங்கள் பாருங்களேன். ஒரு பெரிய விடுதலை என்கின்ற ஒரு வேட்கையோடு கனவோடு ஒருத்தர் வழி நடத்திட்டு போகிறாரு. இவன் என்ன சொல்கிறான்? இந்த மக்கள் எவ்வளவு அந்த பிடிவாதமும் அந்த ஒரு சென்ஸ்லெஸ்ன்னு சொல்லுவோம்லாம். இவன் என்ன சொல்கிறான்? அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே இறைச்சி கிடச்சலாம். உங்களை நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த மக்களை? இவர் ஒரு விடுதலை என்கின்ற ஒரு பெரிய கனவை நோக்கி, வளமிகு நாட்டை நோக்கி, ஒரு பழம் அப்படி இப்படி எல்லாம் இரும்பு வளங்கள் அப்படின்னு நோக்கி நடத்திட்டு போகிறாரு. இவன் என்ன சொல்கிறான்? போய் அதெல்லாம் நீ வச்சுக்க, எனக்கு அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, இறைச்சி வேணும் அப்படிங்கிறது. நான் பல நேரங்களில் நம்முடைய மக்களை பற்றி நினைப்பேன். அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு கொடு போதும். கடவுள் அந்த மோசே இலக்கு நோக்கி மக்களை வழிநடத்துகிறார்கள். அந்த இலக்கு நோக்கி போகிற பொழுது கொஞ்சம் பசியும் பொறுத்துக்கிடணும், கொஞ்சம் ஆசைகளையும் பொறுத்துக்கிடணும். கரெக்டு தானே? கொஞ்சம் முறுமுறுப்புகளை கொஞ்சம் குறைக்கணும். அடுத்து பாலைவனத்தில் கடவுளையே சோதிக்கிறார்கள் இந்த முரட்டு பிடிவாதத்தினால. அதில் உள்ள பியூட்டி இது தான். நீ வந்த நாளில் இருந்தே உனக்கு இந்த 2 பண்பு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். என்னை எப்படியாவது ஒன்றை அப்படி ஃபார்ம் பண்ணி எடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்போ மோசே சொல்லக்கூடியதாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 9:24 அதை நீங்கள் வாசிங்க. அது வாசித்தா தான் இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது மோசேக்கும் கடவுளுக்கும் முன்பாகவே தெரிந்திருக்கிறது. நான் உங்களை அறிந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? அறிந்த நாளிலிருந்தே
ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ இதில் தான் எனக்கு கடவுளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நல்ல பண்பும் அந்த பாசமும் அதிகமாகுது. இவ்வளவு தெரிஞ்சும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? இவ்வளோ தெரிஞ்ச அங்கேயே இருக்குன்னு விடலை, வழியில் விட்டுட்டு போகலை. இவ்வளவு தெரிந்த பிறகும் அவர்களுடைய ஆடைகள் அவர்களோடு வளர்ந்தன. பா, கிரேட். காட் இஸ் ரியலி கிரேட். உண்மைதானே? நம்மளோட ஒப்பிடுறது கூட நம்மளை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? டெய்லி காலையில் நீங்கள் எழும்பின உடனே கை கால் அசைதான். ஆஹா, அப்போ இன்றைக்கு கடவுள் என்னை பற்றி முழுவதுமாக தெரிந்த பிறகு கடவுள் எனக்கு ஒரு நாள் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் சுவாசிக்கிறேன், உண்மைதானே? பார்க்கிறேன், பேசுகிறேன், சிரிக்கிறேன். பரவாயில்லையே, கடவுள் என்னை வாழ வைக்கிறார். நம்மளை பற்றி எல்லாம் தெரியும், உண்மைதானே? தெரிஞ்ச பிறகு கூட கடவுள் இன்னைக்கு நமக்கு வாழ்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? எனவே ஒவ்வொரு நாளுமே நம்மளை பற்றி தெரிந்த கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுப்பது ஒரு போனஸ், அருமையான ஒரு போனஸ். அவர் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த போனஸ் கொடுத்துருக்குறேன், இதை வச்சாது கொஞ்சம் பார்த்துக்கப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கிறதா எல்லாருக்குமே சொல்லக்கூடியது. ரைட் ரைட். அடுத்தது 8வது வசனம். ஓரேபிலும் நீங்கள் ஆண்டவரை கடுஞ்சினத்துக்கு உள்ளாக்கினீர்கள், அதனால் உங்களை அழிக்கும் அளவுக்கு ஆண்டவர் சினம் கொண்டார். அதாவது உங்களை அறிந்த நாளில் இருந்த ஒன்று. அடுத்தது ஓரேபு முதல் காதேஸ் பர்னேயா வரைக்கும். ஸோ ஓரேபு தான் அந்த உடன்படிக்கை. அதிலிருந்து காதேஷ் பர்னேயா 11 நாட்கள் நடக்கிற தூரம் அப்படின்னு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அறிந்த நாளிலிருந்து, ஃப்ரம் த டைம் சின்ஸ் ஐ நியூ யூ ஆல் அப்படிங்கிறது உங்களை அறிந்த நாளிலிருந்து. அப்போ டைம் இதை பார்த்தாலும் ஓரேபு மலையிலிருந்து உங்களை அந்த இடத்திலிருந்து, ஸோ நேரம் இடம் இந்த 2 பண்புகளுக்குள்ளே உங்களை வைத்து பார்க்குற பொழுது உங்களை பற்றி எனக்கு இதுவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் கிடைக்கவே. உண்மைதானா? ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ், ஸ்பேஸ் அண்ட் டைம். டைம்னா உங்களை அறிந்த நாளிலிருந்து, ஸ்பேஸ்னா ஓரேபு மலையிலிருந்து, அந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் வந்ததிலிருந்து உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் கூட எனக்கு கிடைக்கல. நேர்மறை பண்புகள் ஒன்று கூட இல்லையே. அதான் மோசைக்கு வருத்தம். மோசைக்கு வருத்தம் என்றால் அது கடவுளுக்கு வருத்தம். அதை மோசை மூலமாக வெளிப்படுத்துவதாக தான் இருக்கிறது. எனவே பாலைவன பயணத்திலே அந்த மக்கள் முழுவதும் டைம் அண்ட் ஸ்பேஸ், இடம் நேரம், இந்த 2க்கு உட்பட்டும் அவர்கள் முரட்டு பிடிவாதம் கொண்டவர்களாகவே இருந்தார்கள். ரைட். அடுத்தது 9வது வசனம். ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தேன். அப்பொழுது நான் அப்பம் உண்டதுமில்லை, நீர் பருகியதுமில்லை. ரைட். அப்பம் உண்டதுமில்லை, தண்ணீர் குடித்ததுமில்லை, அப்படி தானே? நீர் பருகியமில்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கற்பலகைகள், எனது 10 கட்டளைகள் 2 கற்பலகைகளில் கொடுக்கப்பட்டன அப்படிங்கிறது. விடுதலை பயண நூல் இதனுடைய பின்னணியானவைகள். விடுதலை பயண நூல் 24 12 முதல் 14 18 அங்கே தான் அந்த கற்பலைகள் கொடுக்கப்பட்டன நினைக்கிறேன். பாருங்க, 24 12 முதல் 14. சீனாய் மலை மேல் மோசே. எஸ், சட்டங்கள் கற்பலகைகள். ஸோ சீனாய் மலை மேல் மோசே சட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை கொடுத்தார். இணைச்சட்டத்தில் நீங்கள் இப்போ 9 என்ன வாசிக்கிறீங்க? உடன்படிக்கை பலகைகளை கொடுத்தார். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே கற்பலகைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இணைச்சட்ட நூலில் உடன்படிக்கை என்கின்ற வார்த்தை புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது கற்பலகைகளுக்கு பதிலாக உடன்படிக்கை என்பது இந்த இணைச்சட்ட நூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கைங்கிற வார்த்தை விடுதலை பயண நூலில் பயன்படுத்தி இருந்தாலும் கற்பலகைகளுக்கு உடன்படிக்கை பலகைகள் என்பது முதலாக இணைச்சட்ட நூலில் தான் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ உடன்படிக்கை என்பது இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, மூதாதையர்கள் உடன்படிக்கை, இவர்களோட உடன்படிக்கை, நோவாவோட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைங்கிற ஒரு வார்த்தை எபிரேயத்தில் பெரித் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரித் என்கிற ஒரு வார்த்தை இருந்துன்னு சொன்னால் கடவுள் மக்களோடு, இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. பெரித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கே இருந்துன்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் அங்கு இறைமை தன்மை இருக்கிறது. இறைமை,
இறைவன் இருக்கிறார், எனவே இறைமைத்தன்மை இருக்கிறது. அந்த இறைவன் இருப்பதால் அது ஒரு மேன்மைத்தன்மை அங்கு இருக்கிறது. மனிதர்களோடு செய்து கொள்கின்ற உடன்படிக்கை அல்ல, அதை விட இது மேலானது. எனவே அங்கு இறைமைத்தன்மையும் மேன்மைத்தன்மையும் பெரித் என்கின்ற வார்த்தையிலே உள்ளடங்கி இருக்கிறது. 2 அரசர்கள் 11:12. அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நிடுடி வாழ்க என்று முழங்கினர். உடன்படிக்கை சுருளை கொடுத்தார். அந்த உடன்படிக்கை கொடுக்கிறார்னா அங்கு இறைமைத்தன்மை இருக்கிறது, அந்த மேன்மைத்தன்மை இருக்கிறது. பெரித் என்கின்ற வார்த்தையினால்தான், அந்த வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அடுத்தது 40 பகலும் 40 இரவும். அதாவது 40 என்பது ஒரு முழுமையான ஒரு எண். இந்த நாட்களில் மோசே முழுமையான நோன்பு, நம்ம சொல்லக்கூடிய இந்த நோன்பில், அதாவது உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை. எனவே மோசே மேற்கொண்ட பணியில் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான கவனம் இருந்தது, அர்ப்பணம் இருந்தது. இதுதான் கமிட்மெண்ட்டுங்க, டெடிகேஷன். கவனச்சிதறல்கள் அங்கு இல்லை. உண்மைதானே? உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லைன்னா அப்போ வேற எதுவுமே இல்லை. இது மட்டும்தான் அந்த நெற்றி கண்ணுக்குள்ளால் இருந்ததுங்க. அந்த ஆளுமை முழுவதும் இது மட்டும்தான் நிரம்பி இருந்தது. எது? இந்த கடவுளோடும் இந்த மக்களோடும் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பயணம். அந்த பயணம் இனிதாக முடிய வேண்டாம். வழியில் இவன்லாம் ஒரு மாதிரி திருங்கிட்டு நிற்கிறான். அதனால இந்த பயணம் இடையில முடிஞ்சிடக்கூடாது, உடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த கவனச்சிதறல் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 40 பகல் 40 இரவும் அப்படியே அவர் இருந்தான்னு சொன்னால் முழுமையான அர்ப்பணத்தினுடைய அடையாளங்களாக, அனுபவங்களாக நான் பார்க்குறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அருள் பணியாளர்கள், அந்த திருப்பணியாளர்கள் அத்தனை பேருக்குமே பல நேரங்களில் நான் அதுக்காக உண்ணாமல் குடிக்காமல் அதை சொல்ல வரல, இந்த கவனச்சிதறல் இல்லாமல் இருக்க வேண்டும். அது இருந்தால் தான் நாம் மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் என்பது இருக்கும். அந்த பணியை 10 1 11 என்பது அல்ல, இதுதான் பணி. வேறு விஷயங்கள் எல்லாம் கவனச்சிதறல்கள் தான். இது கவனச்சிதறலுக்கு உட்பட்டது அல்ல. அந்த ஒரு எண்ணம் வேண்டாம். அதனால தான் மோசையை பார்த்து கடவுளை பெரிய சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அழகான ஒரு சர்டிஃபிகேட் கடவுள் கொடுக்கக்கூடியது. திருமுழுக்கு யோவானை பார்த்து இயேசு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார். பெண்கள் பிறந்தவர்கள் இவரை போன்று பேறு பெற்றவர்கள் யாரும் இல்லை. மோசைக்கு மண்ணுலகில் தோன்றிய மனிதர்களில் இவரை போன்று யாரும் பெரியவர்கள். கடவுளே ஒரு உலகத்தில் ஒரு ஆளுக்கு சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருன்னு அது யாருக்கு? மோசே. உங்களுக்கு தந்திருக்காருன்னு தெரியல. கிடைக்குமா? வாய்ப்புகள் இருக்கலாம். வெரி குட், பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். எல்லாம் தெரிஞ்சு கடவுள் ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்துக்காரு இல்லைங்களா? அதனால வாய்ப்புகள் எல்லாம் தெரிஞ்சு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஸோ பட் அந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், மோசேனுடைய இந்த அர்ப்பணத்திற்காகவே இப்படி போன்ற இந்த மட்டும் இல்லை, இது போன்ற கடைசி வரைக்கும் உள்ள அர்ப்பணத்திற்காகவே கடவுள் அவருக்கு ஒரு அருமையான ஒரு சான்றிதழ் கொடுத்தார். அது மகிழ்ச்சிக்குரியது. எதற்கு மகிழ்ச்சிக்குரியது? மண்ணுலகில் வேறு யாருக்குமே அது கிடைக்கல. இன்னும் கிடைக்குமான ஒரு பெரிய சந்தேகம்தான். ரைட், அடுத்தது 10வது வசனம். கடவுளின் விரலால் எழுதப்பட்டிருந்த 2 கற்பலகைகளை ஆண்டவரிடம் தந்தார். சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிய எல்லா வார்த்தைகளும் அவற்றில் இருந்தன. ரைட், உடன்படிக்கையினுடைய கற்பலகை அப்படின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது கடவுளின் விரலால் எழுதி கொடுத்ததாகும். பியூட்டிஃபுல். பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் சரி கற்பலகை கொண்டு போ அப்படி ஒரு மேஜிக்குனால கொடுக்கல. அங்கே என்ன பண்ணிருக்குன்னு சொன்னால் கடவுள் எழுதியிருக்கிறார். உட்கார்ந்து மெனக்கெடுன்னு சொல்லுவாங்கள்ல, கடவுள் மெனக்கெட்டு எழுதியிருக்கிறாரு, உட்கார்ந்து உழைத்திருக்கிறாரு. உடனே பட்டிமன்றம் நடத்தக்கூடாது. கடவுள் எங்கே உழைத்தார், சேர் போட்டார். தேர் ஆல் சில்லி கொஸ்டின்ஸ். நான் அது சொல்ல வரல. அதனுடைய பாயிண்ட் என்னென்னா, கடவுளை தன்னுடைய விரலால் எழுதியிருக்கிறார். கடவுள் எப்பொழுதெல்லாம் விரலால் எழுதுவாரோ அதெல்லாம் ப்ரிஷியஸ், அருமையானவைகள், ரொம்ப சிறப்புக்குரியவைகள். அந்த திருப்பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருப்பாடல்களில் ரொம்ப சிறப்பான ஒரு திருப்பாடல் என்னது சொல்லுங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான திருப்பாடல்கள் 1 2 உண்டு. முதல்ல வரக்கூடியது சிறப்பான திருப்பாடல்களில்
பல ஒரு சில திருப்பாடல்கள் உண்டு. அதில் முதல்ல வரக்கூடியது 8 திருப்பாடல் 8 படைப்பு பற்றிய மனிதனை பற்றிய நிகழ்வு. மனிதன் வெறும் மூச்சால் ஆனவன் தானே. 8ல் 3 வாசிப்போமே. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது. பார்த்தீங்களா, கை வேலைப்பாடுகள், விரல்களால் எழுதிய வேலைப்பாடுகள், அந்த வானத்தினுடைய நிலா விண்மீன்கள் எல்லாமே அப்படின்னா ரொம்ப அழகானவைகள், முக்கியமானவைகள், மேன்மையானவைகள். கடவுள் தன்னுடைய அந்த ஒரு ப்ரெசிஷன், துல்லிய தன்மைகளோடு அவைகளை செய்திருக்கிறார். அதே மாதிரி இந்த கற்பலைகளை கடவுள் கையால் எழுதியிருக்கிறார். இந்த நிலா விண்மீன்கள் கடவுளுடைய வேலைப்பாடுகள் என்றால் அவைகள் எவ்வளவு எவ்வளவு பொக்கிஷமோ அது போன்று கடவுள் கை விரல்களால் எழுதிய, நம்மளால் ஒருக்க சொன்னல 139வது சங்கீத திருப்பாடல் அல்லதான் வருவது, ஆண்டவரே என்னுடைய உள் உறுப்புகளை எல்லாம் நீர் செய்திருக்கிறீர் நீங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் எபிரேய மொழிபெயர்ப்பை பார்த்தா ஆண்டவரே என்னுடைய உள் உறுப்புகளை எல்லாம் நீர் நெய்திருக்கிறீர். கரெக்டாக தான் சாமி. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நான் இப்போ சொல்லும்போதே ஒரு அப்படி இருக்குல்ல, என் உள் உறுப்புகளை எல்லாம் நீர் நெய்திருக்கிறீர். நெய்தல்னா பாருங்களேன், முன்னால நெய்தல்னா ஒவ்வொரு நூல்லையும் அந்த நெசவு செய்யக்கூடியவருடைய கை, அதெல்லாம் உணர்வு எல்லாம் படுதுங்க. ஒவ்வொரு நூல்லையும் படுது. நான் மிஷினை சொல்ல வரல, அந்த அந்த கைத்தறி அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு நூலிலும் அவருடைய ஆளுமை, அவருடைய கை, அவருடைய உணர்வு, அவருடைய தொடுதல் அது படுதுங்க. நீங்க சொல்றப்போ சாமி அந்த பட்டு தறி நெய்றவங்க நான் பார்த்துருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டிசைன் வரணும்னா அந்த டிசைன் வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த இடத்துல அந்த பட்டு நூலை தொங்க விடுவாங்க. இந்த கலர்ல இந்த இடத்துல வர தொங்க விட்டுட்டு அங்க வந்துட்டு இருக்கிறப்போ இங்க அரை லைன் கொஞ்சம் பெருசா 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 பெருசான்றத அப்படியே ஒன்னு அவங்க கைப்பிட எடுத்து வச்சுட்டு மேல வச்சிருவாங்க, எடுத்து வச்சுட்டு மேல வச்சிருவாங்க, எடுத்து வச்சுட்டு மேல வைப்பாங்க. அப்போதான் அந்த டிசைன் அங்க வரும், கரெக்டா வருது. அது மாதிரி நீங்க அந்த நெய்திருக்கிறீர், அதான் அந்த கிட்னி நினைக்கிறப்போ அதுக்குள்ள எவ்வளவு நரம்புகள், அதுக்குள்ள ரத்தம் போயிட்டு வரணும். அப்ப நெய்துன்னு வச்சிருக்கிறாருங்கிறத வந்து இதெல்லாம் மனிதர்கள் உணரணும். ஆக்சுவலி நான் நெய்திருக்கக்கூடிய அந்த அழகான உறுப்புகளை நீ ஏன் சிதைத்தாய்? சில பணத்திற்காக, நாணயத்திற்காக நாணயத்தை இழந்தாய். உண்மைதானே? கரெக்ட். உண்மைதானே? ஸோ அதெல்லாம் என்ன, இவ்வளோ பணம் சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறாங்க, என்ன சாப்பிட போகிறாங்க? அதே காலைல 2 இட்லி தான் சாப்பிட போகிறாங்க. அதுவும் சுகர் வந்து கஞ்சி குடிக்க போயிடுவாங்க. ஆமாம், அது வேற. ஸோ எதுக்காக, யாருக்காக? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. இன்றைக்கு அது புரியவே மாட்டேங்குது. எதற்காக பிற மனிதர்களுடைய கடவுளை நெய்திருக்கக்கூடிய அந்த உள் உறுப்புகளை எல்லாம் சிதைத்து பணம் உண்டாக்கி என்ன சாதிக்க போகிறாங்க? ஒருக்கா ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன். நவம்பர் 2ஆம் தேதி நமக்கு இந்த ஆத்மாக்கள் திருவிழால. அப்போ அங்கே ஒருத்தர் மோட்சத்துக்கு போகிறாரு. அங்கே போகிற பொழுது வந்து பேதுரு மோட்சத்தினுடைய வாசல் இருக்கிறாரு. இவர் 2-3 லக்கேஜ் கொண்டு போகிறாரு. 2-3 லக்கேஜ் கொடையெல்லாம் கொண்டு போகிறாரு. அப்போ பேதுரு சொல்லுவார், சாரி, நோ பேக்கேஜஸ் அலவுட். உண்மைதானே? பேதுரு அதில் சொல்கிறாரு. அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. பேக்கேஜஸ் நாட் அலவுட். பேதுரு அப்போ அந்த ஆள் பேக்கேஜஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு தான் போனோம். அப்படி வைக்கக்கூடிய ஒரு எல்லாம் தெரிந்து, நம்ம எல்லாருக்குமே தெரியுது சாகிற பொழுது ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதுக்கு பிறகு ஏன் அந்த தங்களுடைய அந்த குறுகிய ஒரு மாதிரிப்பட்ட செயல்கள்னால கடவுள் நெய்திருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை எதுக்கு நாசம் பண்ணணும்? ஒரு கிட்னி எடுத்துட்டிங்கன்னா, ஒரு மருத்துவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கு, நான் போய் கவுண்ட் பண்ணல. ஒரு பக்கம் ஒரு கிட்னி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கிட்னிக்குள்ளாலேயே 1 லட்சம் ஃபில்டர்ஸ் இருக்குதான். நெய்தவரங்கிறது நெய்திருக்கிறார்ல, 1 லட்சம் ஃபில்டர்ஸ். நாம் கொடுக்கக்கூடிய நம்முடைய மனிதர்கள் 1 லட்சம், இங்கே 1 லட்சம், 2 லட்சம் ஃபில்டர்ஸை நாசப்படுத்தக்கூடிய அளவுக்கு மருந்துகளையும் பிற பொருட்களையும் கண்டுபிடித்து நம்ம மனிதர்களை பணத்திற்காக சிறுநீரக செயல்பாட்டை இழக்க செய்கிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைங்க. சரி, ஆண்டவரே பார்த்து கொள்வார், ஆண்டவரே அவர்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்குவார். நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, என்னன்னா அந்த கை வேலைப்பாடு என்பதற்காகவும் அந்த ஆண்டவரின் உள்ளுறுப்புகளை நெய்திருக்கிறேன், நல்ல வார்த்தை இல்லாது
தமிழில் நம்ம உண்டாக்கி இருக்கிறேன்னு போட்டிருக்கோம், ஆனால் எபிரேய வார்த்தை வந்து ஒரிஜினல் வார்த்தை நெய்து இருக்கு. அடுத்த டிரான்ஸ்லேஷன் நெய்து இருக்குன்னு கொண்டு வர மாதிரி நெய்து இருக்குன்னு சொன்னால் மக்கள் சிரிச்சிருவாங்கிறதுக்காக வேண்டி தான் உண்டாக்கிருன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எப்படி இது உள் உறுப்புகளை நெய்திட முடியும் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களே, அந்த இதுக்காண்டி தான். சரி, ஆனால் அதை விளக்குற பொழுது மக்கள்கிட்ட எதை சொல்லலாம். ஸோ அதன் மூலமாக அந்த கடவுளுடைய அர்ப்பணம், நம்மை உருவாக்கியதில் கடவுள் காட்டிய தீவிரத்தன்மையும் அர்ப்பணமும் கூடும். உண்மை தானே? ரைட். இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு கான்செப்ட் ஞாபகம் வருது சாமி. கடவுள் வந்து தொடக்கத்துல படைச்சப்போ எல்லாத்தையும் உண்டாகுன்னு சொன்னாரு. மனுஷனை மட்டும் தன் கையால படைச்சார். அதே போல இந்த கட்டளைகளை தன் கையால் எழுதுறாரு. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. கண்டிப்பா முக்கியத்துவம். கடவுள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா இவங்களோ அவ்வளவுக்கு முரட்டிக்கிட்டு போறாங்க. நான் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் எனக்கு ஞாபகம் உண்டு, சொல்லாம தான் நினைச்சேன். பின்ன வேண்டாம், நிறைய பேசுகிறோம்லாம், அதனால் அப்புறம் பார்த்துக்கிடலாம். அதுதான் அந்த கடவுள் படைப்புகளை எல்லாம் வார்த்தையால் உருவாக்கினார், மனிதனை கையால் உருவாக்கினார், செயல் மூலமாக உருவாக்கினார். நம்ம எல்லாருமே களிமண் தாங்க, நம்ம எல்லாருமே களிமண் தான். அதான் விவிலிய பைபிளுடைய வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள். மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்குள்ளே செல்வாய். முதல் உயிரினமே எங்கிருந்து வந்தது? த ஃபர்ஸ்ட் செல் மண்ணில் இருந்தால் வந்தது. நீரும் மண்ணும் கலந்தது தான் வாழ்க்கை. அதில் இருந்தால் இவ்வளோ பெரிய பில்லியன் இயேசுகளுக்கு முன்பாக. ஸோ மண்ணாக இருக்கிறாய், திரும்பவும் மண்ணுக்குள்ளே செல்வாய். அதனால் கடவுள் வந்து நம்மளை ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டடாக படைக்கலைங்க, ஏனோ தானோ என்று படைக்கவில்லை. ப்ரெசிஷன், அப்படியே மேன்மையும் முக்கியத்துவமும் அழகும் அணிகலன்களும் கொடுத்து படைத்திருக்கிறார். ஸோ வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அவர் பாடி, வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அவர் பர்சனாலிட்டி. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ரைட். நான் 12வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆண்டவரினிடம், எழுந்து இங்கிருந்து விரைந்து இறங்கிச் செல், ஏனெனில் நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த உன் மக்கள் சீரழிந்து விட்டனர். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகிவிட்டனர். வார்ப்பு சிலை ஒன்றை அவர்களுக்கு என செய்து கொண்டனர் என்றார். ரைட். ஸோ இதுதான் மிகப்பெரிய குற்றம், பாலைவனத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு பாவம், குற்றம், அநீதி, கடவுளுக்கு எதிராகவே செய்யப்பட்ட ஒரு அநீதி. இவ்வளோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு எடுத்து கொண்டு வந்தா அந்த கடவுளை மறந்துவிட்டு அவளிடம் இருந்த அந்த பொன்கள் அதெல்லாத்தையும் வைத்து எடுத்து ஒரு பொற்கன்று குட்டி செய்து, நான் தான் சொன்னேன்ல அந்த காளை வழிபாடு அந்த காலத்தில் இருந்தது. ஸோ பீப்புள் நீடட் சம் கவர்ச்சி, அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் இருந்தால் தான் அப்படி அதில் போயிடுவாங்க, விழுந்துருவாங்க. இது பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அதில் அவர்களால் விழாமல் இருக்கவே முடியாது. 4 நாளைக்கு அப்படியே இருப்பாங்க. 5ஆவது நாள் அப்படியே மெல்ல உறுத்தும், கண்ணெல்லாம் உறுத்துன்னு சொல்லுவாங்கல்ல. 5ஆவது நாள் அப்படி நகர்ந்து அங்கே போயிடுவாங்க. ஒரு உருவகத்திற்காக தான் நான் சொல்லுகிறேன். ஸோ அந்த இதில் என்ன சொன்னான்னா, மோசேட்ட கடவுள் சொல்கிறாரு, கீழே போ, அங்கே என்ன நடக்கு தெரியுமா பாரு, நீ கூட்டிகிட்டு வந்த மக்கள். அதாவது அதில் ஒரு உதறி தள்ளி விடுகிறார் 10 இடங்கள். அப்படிதானே? எகிப்தில் இருந்து அது வரைக்கும் என்ன சொல்லுவார்னா கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள், உங்களை நான் அழைத்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஓனர்ஷிப், அது வரைக்கும் ஓனர்ஷிப் அவர் கையில் எடுத்துக்குவார். யார்? கடவுளை கையில் எடுத்துக்குவார். எப்பொழுது இந்த பொற்கன்றுக்குட்டி, வார்ப்பு கன்றுக்குட்டி செய்தாங்களோ அப்போ அது மோசேட சொல்லுறாரு, நீ எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வந்த உன்னுடைய மக்கள். அவ்வளோதான், போடா, உதறி தள்ளி விடுகிறார். அந்த மாதிரிப்பட்ட கொடுமையான பாவங்களை செய்கிற பொழுது கடவுள் தன்னை அந்நியப்படுத்துகிறார் என்பதை விட தூரப்படுத்துகிறார். அதுதான் ரொம்ப கொடுமையான ஒன்று. அந்நியப்படுத்துறதை விட தூரப்படுத்துகிறார். God distances himself from the people. கடவுள் எப்பொழுது நம்மிடமிருந்து தூர போகிறாரோ அப்போ கஷ்டம் நமக்கு. அது உண்மையிலேயே அது நமக்கு ஒரு பெரிய இழப்பு. அதனால தான் அரசன் தாவீது கூட தன்னுடைய இரட்டை பாவங்களுக்கு பிறகு அவர் திருப்பாடல் 51 அப்படி ஜெபிச்சுட்டே இருப்பார். அவர் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் இடையில ஒன்று சொல்லுவார், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து என்னை ஒதுக்கி விடாதே. பியூட்டிஃபுல். நீர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். உண்மைதானே? என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். ஏன்னா 2 காலை வெட்டினாலும் பிரச்சனை இல்லை, தலையே வெட்டினாலும் பிரச்சனை மாதிரி. தலை வெட்டினா உயிர் வாழ முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன், ஆனால் உன்னுடைய பிரசன்னத்தில் இருந்து என்னை நீர் எடுத்து விடாதே. விச் மீன்ஸ் ஆல் ஆஃப் அஸ் நீட் காட்ஸ் பிரசன்ஸ்.
இங்கே கடவுளுடைய பிரசன்ஸ் அங்கே இல்லை. என்ன சொல்லிட்டாரு? நீ அழைத்து வந்த உன் மக்கள், உன்னுடைய மக்கள், நீ அழைத்து வந்த உன்னுடைய மக்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ தான் கடவுளுடைய கோபம் அதிகமாக வெளிப்படுகிறது. மக்களிடமிருந்து தன்னை அந்நியப்படுத்துகிறார், தூரப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிறது. தொடர்ந்து வாசிங்களேன் பார்ப்போம். 13. மேலும் அவர் என்னிடம், நானும் இந்த மக்களை பார்த்து கொண்டுதான் வருகிறேன். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், என்னை விட்டுவிடு, நான் அவர்களை அழிப்பேன், மண்ணினின்று அவர்கள் பெயர் இல்லாது ஒழிப்பேன். பிறகு அவர்களை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுதியான மக்களினமாக உன்னை ஆக்குவேன் என்றார். சரி, அதாவது கடவுள்கிட்ட வந்து சொல்லிட்டாரு, நீ என்னை விட்டுரு, என்னுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. நானும் வந்த நாளேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கரெக்டு தானே? அங்கேருந்து வந்த நாளேருந்து முரட்டு பிடிவாதான் அது இது எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்னை விட்டுவிடு, நான் வேறொரு இனத்தை உருவாக்கும் அப்படி சொல்கிறாரா? அல்லது இல்லை, எண்ணிக்கையிலும் மிகுதியான மக்களினமாக உன்னை ஆக்குவேன் என்றார். சரி, அது மோசேவே அதிகப்படியான மக்களினமாக்குவேங்கிறாரே கண்டி இவர்கள் அழிச்சிருவேங்கிறார். அதான் இவர்களே அழித்து விடுவேன் அப்படிங்கிறது. அவர்களே அழித்து விட்டு, ஏன்னா கடவுள் அந்த எக்ஸ்டெண்ட் போயிட்டார். வேறொரு மக்களை கூட ஆக்க கூட போயிருப்பார், ஆக்கலான்னு ஆக்கிறது கூட போயிருப்பார். ஏன்னா அவ்வளவு ஒரு கோபம் இருந்தது. ஆனால் அடுத்து நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னால், இந்த பொற்கன்றுக்குட்டி நம்ம மட்டும் ஒன்று பார்ப்போம். இல்லை, பொற்கன்றுக்குட்டி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே காலை வழிபாடு. அந்த ஆரோனின் ஆணைக்கு உட்பட்டு அவர்கள் பொற்கன்றுக்குட்டிகள் எல்லாம் செய்து வழிபட்டார்கள். விடுதலை பயணம் 32வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. அந்த பொற்கன்றுக்குட்டியை தெய்வம் என்று வழங்கப்பட்டது. விடுதலை பயணம் 32 நம்ம வாசிக்க வேண்டாம், 32னுடைய தொடர்ச்சி தான் அது. 32 அதிகாரம் முழுவதும் பொற்கன்றுக்குட்டியாக இருக்கும். கரெக்டு தானே? விடுதலை பயணம் 32வது அதிகாரம். அந்த மோசேயினுடைய மண்டாட்டு தான் இதில் ரொம்ப ஃபேமஸ். அது தொடர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இணைச்சட்ட நூலை வாங்க. பின்னர் நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். வெரி குட். சரி, அப்போ இப்போ அவர் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மோசே கடவுள் சொல்கிறார், நீ கூட்டி வந்த உன்னுடைய மக்கள் அப்படின்னு. மோசே என்ன சொல்லுவார் தெரியுமில்ல? அதுக்கு மோசே விடுறதாக இல்லை. மோசே என்ன செய்வார்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, உமது உடைமைகள், உமது மக்கள். இணைச்சட்டம் 9:26-29 வாசிங்க. அப்பொழுது இறைவனாகிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடியது, என் தலைவராம் ஆண்டவரே, நீர் உமது மாட்சியால் விடுவித்து உமது வலிமைமிகு கரத்தால் எகிப்திலிருந்து அழைத்து வந்த உடைமையாகிய மக்களை அழிக்க வேண்டாம். சரி, உமது உடைமையாக மக்கள். கடவுள் என்ன சொல்றாரு? உன் மக்கள். மோசே என்ன சொல்றாரு? உம் மக்கள். ஸோ ஒருவர் உதறி தள்ள, அதான் பார்க்கணும், அதான் அதில் உள்ள ஒரு பியூட்டி. ஒருவர் உதறி தள்ள, இன்னொரு அங்கத்தள்ள, ஒரு அழகிய ஒரு திருவிடையாடல் நடந்துட்டு இருக்கு. கடவுள் சொல்றாரு, ஓ மக்கள் நீ தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு. மோசே சொல்றாரு, இல்லை உம்முடைய மக்கள் தான், நீர் தான் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. அடுத்தது மோசேயினுடைய ஒரு பிடிவாதமான மன்றாட்டு, அதான் இதில் ஒரு முக்கியமானது. எப்படின்னு சொன்னால், கடவுள் சொல்றாரு, என்னை விட்டுவிடு, நான் அவர்களை அழித்து ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு. மோசே கடுமையாக மன்றாடுகிறார் மக்களுக்காக. அதான் உண்ணா நோன்பு இருந்து அப்படின்னு கடுமையாக மன்றாடுகிறார். ஒரு மக்கள் பணியாளர் செய்யக்கூடிய ஒரு பணியை மோசே செய்கிறார். அருமையான ஒரு இன்றைய மக்கள் பணியாளர்கள் செய்ய வேண்டிய பணியை மோசே அன்றைக்கு செய்கிறார். இறை சீற்றங்கள், சமூக நெருக்கடிகள், நாட்டு பிரச்சனைகள், அதுக்கு பிறகு இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் மக்கள் பணியாளர்கள் மக்களை விட்டு சென்று விடக்கூடாது. அவர்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும். அவர்களுக்காக வெறும் மன்றாடுவது மட்டுமல்ல, முன் நின்று பணியாற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த மோசேயினுடைய மன்றாட்டு நமக்கு காட்டுகிறது. அடுத்தது மோசேயினுடைய பிடிவாதமான மன்றாட்டு என்று நான் சொல்லுவேன். ரொம்ப பிடிவாதமான மன்றாட்டு, விடல, இறுக்கி பிடிச்சுக்கிட்டார். மக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிட்டார். அந்த மோசேயினுடைய பிடிவாதமான மன்றாட்டினால கடவுள் மீண்டும் இரக்கம் கொள்கிறார். அப்படியா, ஒன்று நம்ம சொல்லோம்ல, எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் உனக்காக அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஏறக்குறைய அந்த ஒரு ட்ராமா பாணியில் இதை வைத்துக்கொள்வோம். நான் இவர்களை அழித்தொழிக்க தான் நினச்சிட்டேன், ஆனால் உன்னை பார்க்குற பொழுது தான், உன்னுடைய அந்த மன்றாட்டுகளையும் பிடிவாதத்தையும் பார்க்குற பொழுது தான் இவர்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் என்று. இதுதான் மக்கள் பணியாளர்கள்.
கடவுள் தண்டிக்க விரும்புகின்ற பொழுது ஒரு பிடிவாதமான மன்றாட்டு மக்கள் பணியாளர்கள் கொள்ள வேண்டும். பிடிவாதமான மன்றாட்டுனா அந்த கொள்கையில் பிடிவாதமாக இருந்து அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற வரைக்கும் கடவுளுடைய இரக்கத்தையும், இல்லை என்றால் இந்த சமூகத்தினுடைய ஒரு நல்ல தீர்வுகளையும் கொண்டு வர வேண்டும். அதுதான் இதனுடைய ஒரு வெளிப்பாடு. அடுத்தது 15வது வசனம். பின்னர் நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். மலை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கையின் 2 பலகைகளும் என் கைகளிலும் இருந்தன. நான் பார்த்த பொழுது நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருந்தீர்கள். பாவம் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி இவர் மோசே என்ன செய்வார்? அங்கே மேலே அந்த கடவுளுடைய அந்த கோபம், தீப்பிழம்பு இதெல்லாமே இறைவனுடைய மாட்சியினுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். இறை மாட்சியினுடைய அடையாளம், இறைவனுடைய மாட்சிமிகு பிரசனத்தை குறிக்கும். இறைவனுடைய வெளிப்பாட்டையும் குரலையும் உணர்த்தும். இணைச்சட்ட 4:12 இருக்குது. இணைச்சட்ட 4:12 வாசித்துருவோம். நெருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசினார். பேச்சு ஒலியை நீங்கள் கேட்டீர்கள். உருவம் எதையும் காணவில்லை, குரல் மட்டும் கேட்டது. ரைட். ஸோ அந்த அந்த மாதிரிப்பட்ட தீ, பிழம்பு, இதெல்லாமே சிகப்பு, இதெல்லாமே கடவுளுடைய மாட்சிமிகு பிரசனம். அடுத்த மோசே நீங்கள் பார்த்தீங்க, மோசே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கற்பலகைகளை கையில் எடுத்துகிட்டு வர்றாரு. வந்துட்டு சும்மா வைக்கல, போட்டு வீசி எரிஞ்சிட்டாரு. எதற்கு மேலே? அந்த பொற்கன்றுக்குட்டிக்கு மேலே வீசி உடைச்சிட்டார். அவ்வளோ கோபம் அவருக்கு. ஸோ இந்த பொற்கன்றுக்குட்டிகளுக்கு மேலே வீசி உடைத்தார் என்பது ஏதோ கற்பலகைகள் தற்செயலாக உடைக்கப்பட்டன என்பது அல்ல. அதில் சில அர்த்தங்கள் இருக்கிறது. என்ன அர்த்தம் சொன்னால், கற்பலகைகள் உடைக்க வேண்டும் என்பது ஏற்கனவே மோசையால் தீர்மானிக்கப்பட்டு விட்ட ஒரு செயல். அது தற்செயலாக நடந்ததல்ல, அது தீர்மானிச்சிட்டாரு. ஏன்னா கற்பலகைகள் என்பது உடன்படிக்கையினுடைய அடையாளம். 10 கட்டளைகள் உடன்படிக்கையினுடைய அடையாளம். அந்த பலகைகள் உடைக்கப்பட்டதால், கற்பலகைகள் அந்த உடைக்கப்பட்டதால் உடன்படிக்கையே முறிந்தது என்பதை காட்டுவதற்காக, அதாவது அந்த மக்களோடு யாவை இறைவன் செய்து கொண்ட உடன்படிக்கை முறிந்தது என்பதை எனவே கற்பலகைகளுடைய முறிவு உடன்படிக்கையினுடைய முறிவாகும். அது தற்செயலாக நடந்தது அல்ல. ரைட். 19, 20, 21 வரைக்கும் வாசிப்போம். உங்களை அழிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த சினத்தையும் கோபக் கனலையும் கண்டு நான் அஞ்சினேன். ஆனால் ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மீதும் ஆண்டவர் கடும் சினம் கொண்டு அவனை அழிக்க எண்ணி இருந்தார். நான் ஆரோனுக்காகவும் மன்றாடினேன். வெரி குட். அப்பொழுது நீங்கள் செய்த உங்கள் பாவ பொருளாகிய கன்றுக்குட்டியை நான் எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து தூசு போல் ஆகும் மட்டும் நொறுக்கி தூளாக்கி அந்த தூளை மலையிலிருந்து கீழே ஓடும் ஆற்றில் கொட்டினேன். ரைட். முற்காலங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் வேற்று தெய்வ அடையாளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. அந்த முற்றிலுமாக அழிக்கப்பட்டதனுடைய அடையாளமே தீயிட்டு கொளுத்துதல், இல்லைன்னா தவிடு பொடி ஆக்குன்னு சொல்கிறோம்ல, பொடி தூள் ஆக்குதல். அதை தூளாக்கி அப்படின்னா எகிப்திய, மெசபத்தோமிய, இத்திய கலாச்சாரங்களில் பகைவர்களின் இல்லைன்னா எதிரிகளின் பொருட்களை முற்றிலுமாக தீயிட்டு எரித்து பொடியாக்கி தண்ணீரில் கரைத்து விடுவார்கள். அப்படின்னா அது இல்லாமலே போயிருமே, அதனுடைய அடையாளமே தெரியாது. பார்த்தீங்களா, அது இருந்துதான் அப்படிங்கிற அடையாளமே தெரியாது. அசீரிய இலக்கியத்திலே வழிபாட்டு பொருட்கள் எல்லாம் தீயிட்டு கொளுத்தப்பட்டு உடைக்கப்பட்டு பொடியாக்கப்பட்டு தண்ணீரில் கரைக்கப்பட்டன. அதே மாதிரி அசேரா தெய்வங்களுடைய அந்த கம்பு தூண்கள், அந்த கம்பங்கள், இவைகள் எல்லாமே சுட்டெரித்து தூளாக்கி அவைகள் பொதுமக்களுடைய பார்வைக்காக கல்லறைகள் மேல் தூவினார்கள். ஆனால் அந்த மத்திய கிழக்கு நாடுகள் உள்ள கலாச்சாரத்தில் இந்த மாதிரிப்பட்ட அந்நிய இல்லை என்றால் பகைவருடைய பொருட்கள் எல்லாம் தீயிட்டு கொளுத்தி பொடியாக்கி அவைகளில் தண்ணீரில் கலக்க விடுவதுதான் பொதுவாக முறையானது. ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு போயிடும், அதுக்கு பிறகு அதனுடைய அடையாளங்களே இருக்காது. இப்படி ஒன்று இந்த போர்க்கன்றுக்குட்டி இருந்ததா என்பதே இருக்காது. இன்றைக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா போர்க்கன்றுக்குட்டி இருக்காது. ஏற்கனவே மோச அடித்து தூக்கி வெளியே போட்டார்ல, அந்த தண்ணீரில் அது போவது அதனுடைய அடையாளங்களை எல்லாம் அழித்து விடுவதற்காக. தண்ணியில் போய் நீங்கள் ஒன்றுனா சேர்த்துட்டு இருக்க முடியாது, ஏற்கனவே அது தீயிட்டு கொளுத்தி பொடி ஆக்கியாச்சு என்பதற்காக. இந்த இதில் விடுதலை பயண நூலை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த கன்றுக்குட்டி எவ்வாறு அழிக்கப்பட்டது,
இணைச்சட்ட நூலை எடுத்துக்கிட்டீங்க சொன்னா அந்த கன்றுக்குட்டி எவ்வாறு அழிக்கப்பட்டது விடுதலை பயண நூல்ல 32:20 இருக்கு கன்றுக்குட்டி அழிக்கப்பட்ட அந்த செய்தி. அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்கச் செய்தார். ரைட். ஸோ அப்போ அதில் 4 கருத்து இருக்குது. நீங்கள் இப்போ சொன்னதில் 4 கருத்துன்னு சிம்பிளாக நான் சொல்லி முடித்தோம். ஒன்று, அவர்கள் செய்த அந்த கன்றுக்குட்டியை எடுத்தார்கள். எடுத்து நெருப்பிலை சுட்டெரித்து மிருவான பொடியாக்குனாங்க. பொடியாக்கி தண்ணீரில் கலக்க விட்டார்கள். தண்ணீர் கலக்க விட்டது அந்த தண்ணீரை அந்த மக்கள் குடிக்க செய்தார்கள். இது விடுதலை பயண நூலில் இருக்கக்கூடியது. குடித்ததால் பாவம் செய்த மக்கள் எல்லாரும் புடமிடப்பட்டார்கள், தூய்மையாக்கப்பட்டார்கள். அதில் அதுதான் அடுத்தது. அதில் ஈடுபடுவோர் அனைவரும் தண்டிக்கப்பட்டதாக உள்ளது. இதில் அந்த போர்க்கன்றுக்குட்டி வழிபாட்டில் என்னன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்கல்ல, நிறைய பேர் இழந்தாங்க. இப்போ நீங்கள் இணைச்சட்ட நூலுக்கு வாங்க 9:21. அப்பொழுது நீங்கள் செய்த உங்கள் பாவ பொருளாகிய கன்றுக்குட்டியை நான் எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து தூசு போல் ஆக மட்டும் நொறுக்கி தூளாக்கி அந்த தூளை மலையிலிருந்து கீழே ஓடும் ஆற்றில் கொட்டினேன். இங்கே என்னன்னு சொன்னால் அதை எடுத்து நெருப்பில் இட்டு தூளாக்கி மலையிலிருந்து ஓடுகின்ற ஆற்றில் கொட்டினேன். இங்கே அந்த ஆற்று தண்ணீரை யாரும் குடிக்கவில்லை. என்னன்னா அந்த தண்ணீரோடு அந்த அழுக்கு அப்படியே அடித்து கொண்டு போய்விட்டது. தண்ணீரோடு ஒன்று இல்லாமலே ஆகி போய்விட்டது. அதுதான் இங்கே உள்ளது. எனவே மக்கள் குடிக்க வேண்டிய தேவை இல்லை. இணைச்சட்ட நூலை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த மக்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை. ஆனால் விடுதலை பயண நூலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டது. லேவியர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். விடுதலை பயண நூல் 32:27. அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, ஒவ்வொருவனும் தன் வாளை இடையில் செருகிக் கொண்டு பாளையத்திற்குள் சுற்றி வந்து வாயிலாக கடந்து சென்று தன் சகோதரனையும் தன் நண்பனையும் தனக்கு அடுத்திருப்பவனையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றார். அன்று ஏறக்குறைய எத்தனை பேர் இருந்தாங்க? ஏறத்தாழ 3000 பேர் மடிந்தனர். ஓகேயா, கரெக்ட் தானே? அன்றே 3000 பேர் மடிந்தனர். ஆனால் இணைச்சட்டத்தில் அந்த தண்டனை கொடுக்கப்படவில்லை. ஸோ இணைச்சட்டம் ஒரு சின்ன இரக்கம் காட்டுகிறது. ஓகே, அந்த இரக்கத்தை நம்ம மதிப்போம். உண்மைதானே? ரைட். அடுத்தது 25வது வசனம். ஆண்டவர், நான் உங்களை அழிப்பேன் என்று சொன்னதால் 40 பகலும் 40 இரவும் ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன். ரைட். தாழ்ந்து பணிந்து மோசேயினுடைய இறைவேண்டல் இது. அதாவது மோசேயினுடைய இறைவேண்டல், இறைவன் தன்னை அழிப்பதால் மோசே இறைவேண்டல் செய்யவில்லை. கடவுள் உங்களே அழிப்பேன் என்று சொன்னதால் நான் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன். ஒரு மனிதனுடைய உயர்ந்த தன்மை பார்த்தீங்களா? உண்மைதானே? இதுதான் பிறருக்காக வாழுதல் என்பது. என்ன எவ்வளோ பெரிய கன்சர்ன்னா, உங்களை அழிப்பேன் என்பதற்காக நான் இப்போ தாழ்ந்து 40 பகல் 40 இரவு உண்ணாமல் குடிக்காமல் மண்டியிட்டு கடவுளுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக அப்படியே விழுந்து கிடந்து நான் மன்றாடினேன். அது ஒரு அருமையான ஒரு மனநிலை. பார்த்துடுங்க. திருப்பணியாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனநிலை. உண்மைதானே? நாமெல்லாம் யாருன்னு சொன்னால் திருப்பணியாளர்கள் யார் என்றால் மக்களுக்காக மன்றாட வேண்டியவர்கள் இறைவனிடம். மீடியேட்டர்ஸ், இடைநிலையாளர்கள். அந்த இடைநிலையாளர்கள்னா பரிந்து பேசக்கூடியவர்கள், மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்கள், மன்றாட வேண்டியவர்கள். மக்களுடைய வளமான வாழ்வுக்காக மட்டும் அல்ல, மக்களுடைய பாவங்களுக்காகவும் மன்றாட வேண்டியவர்கள். மோசே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், மோசே ஒரு பெரிய நீதிபதி, நீதிமான், குற்றவாளி இல்லை அப்படின்னு யாருமே சொல்லலை. அவரே ஒரு கொலை பண்ணியிருக்கிறார். ஓகே, அப்படி மக்களுக்காக மன்றாடுகின்ற பொழுது அவருடைய தனித்தன்மை, பெருந்தன்மை என்னவென்றால் தனக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காக மன்றாடுகிறார். ஸோ ஒவ்வொரு திருப்பணியாளரும் செய்யக்கூடிய ஒரு பணி, கடவுளுக்கு முன்பாக தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் அப்படியே பணிந்து கிடந்து மன்றாடுவது. பணிந்து கிடந்துன்னா நான் தரையில் கிடந்து ஜெபிக்கின்ற அந்த உடலியல் ஜெபத்தை சொல்லலை, மனதளவில்
மனதளவில் தாழ்ந்து பணிந்து மன்றாடுவது. அப்படியெல்லாம் நம்ம செய்கிற பொழுது உண்மையிலேயே மக்களுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும், நம்முடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும், கடவுள் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை அதிகப்படும். அதோடு சேர்த்து இந்த கடவுள் நினைத்தால் மக்களுக்கு வாழ்வு, கடவுள் நினைத்தால் மக்களுக்கு தாழ்வு என்கின்ற இறைவன் மீதுமே முழுவதுமாக, இறைவனுடைய பராமரிப்பை முழுவதுமாக நம்பியிருக்கக்கூடிய தன்மை வெளிப்படும். அந்த மோசேயினுடைய வேண்டுதல், இறை வேண்டல் என்ன? 9:26 வாசிங்க. அப்பொழுது இறைவனாகிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடியது, என் தலைவராம் ஆண்டவரே, நீர் உமது மாற்றியால் விடுவித்து உமது வலிமை மிகு கரத்தால் எகிப்திலிருந்து அழைத்து வந்த உடைமையாகிய மக்களை அழிக்க வேண்டாம். அவர்காம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும் என்றார். ஓகே, அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வலிமை மிகு கரம், ஓங்கிய புயம், அது ரெண்டு இதில் வருதா? ஒன்று தானே வருது, வலிமையான கரத்தால். வலிமையான கரத்தால். ஆனால் விடுதலை பயண நூலில் அப்படி வர்ற பொழுது வலிமையான கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் என்கின்ற அந்த ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து வரும். இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியது ஒன்றும் இல்லை. இந்த மக்கள் உமக்கு சொந்தம். மோசையை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கடவுளுக்கு தெரியும். மோசை சொன்னனால தான் இந்த மக்கள் தன்னுடைய சொந்த மக்கள் என்று கடவுளுக்கு தெரிஞ்சதா? இல்லை, கடவுளுக்கு முதல்ல தெரியும். இருந்தாலும் பரிந்துரை என்று வருகின்ற பொழுது சில நல்ல பண்புகளை கடவுளிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நீர் ஓங்கிய கரத்தால், வலிமையான புயத்தால் இந்த மக்களை வழிநடத்தி வந்தீர் அல்லவா? அது உண்மையிலே நடந்ததுதான். அதை மீண்டும் சொன்னாதான் அந்த பரிந்துரையினுடைய அந்த அமைப்பு சரியாகும். அடுத்து, இந்த மக்கள் யார்? அந்நியர்கள் அல்ல, உம்முடைய சொந்த மக்கள். அடுத்து இன்னொரு ஐஸ் அதில் வைப்பார், 2-3 ஐஸ் எல்லாம் வைப்பார். அப்படி தடவுவார். யாரை? கடவுளை. தடவுனா தானே கடவுளை பேசிஃபை பண்ண முடியும். இது மனித பார்வை, மனிதன் கடவுளை பார்த்த பார்வை தான், மனித பார்வை தான். கடவுள் அதை கேட்க மாட்டார், ஆனால் நம்முடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது. அப்படின்னு சொல்லுவார், நீர் மூதாதையருக்கு கொடுத்த வாக்குறுதி அல்லவா? அந்த வாக்குறுதி எப்படி நீர் மீற முடியும்? இவர் கேட்குறார். அதாவது எப்பெல்லாம் கடவுள் இவர்களை அழிக்கும்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் இந்த ஒரு பாயிண்ட்டை போட்டு தட்டிடுறாரு. ஆமாம், நான் பார்க்குறேன். அது என்னைக்கெல்லாம் அவர் அப்படி அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படி இப்படி நினைக்கும் போதெல்லாம் இந்த பாயிண்ட்டை போட்டு அடித்து தட்டி விட்டுறது. எப்படி அடியார்களை நினைவு கூர்ந்தாலும், அந்த மூதாதையர்களை நினைவு கூர்ந்தாலும், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தோம். 27 வாசிங்களையும் பார்ப்போம். அவர்காம் ஈசாக்கு யாக்கோபு எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். இம்மக்களின் வணங்கா கழுத்தையும் அவர்களது தீய நடத்தையையும் பாவங்களையும் பொருட்படுத்த வேண்டாம். சரி. ஸோ ஏன்னா இவர்களுடைய வணங்கா கழுத்தும் அவர்களுடைய தீமைகளும் தீச்செயல்களும் சாவுக்கு தான் கரெக்ட். இவர்கள் அழிக்க வேண்டும் என்பதுதான் கரெக்ட். அதனுடைய முறைப்படி பார்த்தா இவங்களை அழிக்க வேண்டும். ஆனால் தயவுசெய்து அவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதெல்லாம் ப்ளீஸ் மறந்துடுங்க. அடுத்தது நான் சொன்ன மாதிரி அடியார்களுக்கு நீர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நினைவு வரும். அடியார்களுக்கு என்ன சொன்னீர்னு சொன்னால், வரக்கூடிய உன்னுடைய வழித்தோன்றல்களுக்கு வளமிகு நாட்டை நான் கொடுப்பேன். அதில் இன்னொரு பாயிண்ட் அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்கள்ட்ட மீண்டும் ஒரு உடன்படிக்கை போட்டிருக்கலாம். எப்பா, நான் உனக்கு சொன்னேன், ஒரு நாட்டை கொடுப்பேன் என்று சொன்னேன், ஆனால் இனிமேல் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்படின்னா நீர் அந்த வாக்குறுதி நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். ஸோ கடவுளை தூக்கி ஒரு 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 நெட்டு ஒரு கண்ணியில் வச்சுக்கிறது. புரியுதா? கடவுளை மூச்சு விட முடியாத அளவுக்கு, அங்கே இங்கே போக முடியாத அளவுக்கு வச்சுக்கிறது. என்னடா நம்ம அந்த பிரேக் போட்டு நம்மளை வச்சுட்டாங்களே. புரியுதா? இதை நான் மனித பாணியில் அந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கடவுளுக்கு தப்ப முடியாத ஒரு நிலைமை. எப்படின்னா, ஐயோ ப்ராமிஸ் கொடுத்துட்டேனே, எனக்கு கொடுத்த ப்ராமிஸை மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களும் செத்து போயிட்டாங்களே, அவங்களுக்கு தூக்கிட்டு வந்தால் என்ன கொடுத்த ப்ராமிஸை மாற்ற முடியும். சரி, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாமே. அதனால தான் மோசே மட்டுமல்ல, இறைவாக்கினர் எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க, மூதாதையர்களுக்கு
முன்னோர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி நீர் அதனை நிறைவேற்றும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே கோபத்தில் இருக்கக்கூடிய கடவுள் என்ன சொல்வார்னா, பொட்டான்யா என்ன பொட்டான், என்னால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அந்த மெயின் சுவிட்சை தூக்கி போட்டான். சரி, இது கடவுள் சொல்றது இல்லை. அடுத்தது இந்த மக்களை காப்பாற்றும் என்பது அந்த முன்னோர்களை நினைவு கூறும் என்பது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். அவர்கள் ஆண்டவரிடம் வேண்டுகின்ற பொழுது அவர்களுடைய கடவுள்களை வேண்டுகின்ற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய தந்தையர்களை நீர் நினைவு கூறும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த தந்தையர்களுடைய செயல்களின் பொருட்டாவது எங்களை நீர் காப்பாற்றும். ஆனால் தான் முன்னோர்களை நினைவு கூறும், குல முதுவர்களை நினைவு கூறும் என்பது அடிக்கடி வருகிறது. இது இஸ்ரேல் அந்த குலத்திற்கு மட்டுமல்ல, மாறாக அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே இறைவனிடம் பரிந்துரை செய்கின்ற பொழுது தந்தையர்களை நினைவு கூர்ந்தருளும் என்பது அது வருகிறது. இன்றைக்கு கூட நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இதனை சேர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம், கடவுளிடம் ஜெபங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் செய்த நல்ல செயல்களுக்காக எங்கள் குற்றங்களை மன்னியும். ஏன் ஜெபிக்கக்கூடாது? ஜெபிக்கலாம். உண்மைதானே? அது ஒரு சிறப்பான ஜெபமாக இருக்கும்ல நான் நினைக்கிறேன். என்னென்னா, விவிலியத்திலிருந்து நம்ம வழிபாடையை கற்றுக்கொள்கிறோம். விவிலியத்திலிருந்து இந்த மாதிரியான நல்ல என்னென்னா, இப்படி முன்னோர்களை நினைவு கூறும் என்பது ஒரு கலாச்சாரமாகவும் ஒரு சிந்தனையாகவுமே இருந்திருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்லை, மத்திய கிழக்கு கலாச்சாரத்தில் இருந்திருக்கிறது. அப்படின்னா இதோ ஒரு நல்லது அங்கே இருந்திருக்கு. அதனால் அடுத்தது 28, 29. இல்லையெனில் நீர் எந்த நாட்டினின்று எங்களை விடுவித்து அழைத்து வந்தீரோ அந்த நாட்டினர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு சொன்ன நாட்டில் அவர்களை கொண்டு போக இயலாததாலும் அவர்களை வெறுத்ததாலும் பாலை நிலத்தில் அவர்களை கொல்லுமாறு எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் என்று ஏளனம் செய்வார் அன்றோ? ஸோ இது அடுத்த ஒரு பெரிய பாயிண்ட் ஆகும். அதாவது கடவுளை மோசு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபெலோ. எவ்வளோ இன்டெலிஜென்ட் சொன்னால் இந்த ஒரு ஆர்குமெண்ட்டை பார்த்தீங்களா? இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக உள்ள ஆர்குமெண்ட், முன்னோர்களை நினைவு கூர்ந்து. இப்போ என்ன ஆர்குமெண்ட்னா, உம்முடைய பேருக்கு களங்கம் ஏற்பட்டு விடும். எதுக்கு எப்படி ஏற்பட்டு விடும்? எகிப்திலிருந்து பெரிய மதிப்பில் கூட்டிக்கிட்டு வந்தார், ஆனால் பாலைவனத்தில் சாகடிச்சிட்டாரு. சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? ஆண்டவரே, அப்படின்னா உமக்கு இந்த களங்கம் தேவையா? என்ன பெரிய ஆர்குமெண்ட். அப்போ நம்மை பார்த்திருக்கக்கூடிய பிற இனத்தினர் எல்லாம் நம்மை பற்றி ஏளனமாக பேசுவார்கள். நம்மை பற்றி விட உம்மை பற்றி ஏளனமாக பேசுவார்கள். இவன் அந்த மக்களை அடிமை நாட்டிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தான். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த கடவுளால் அவர்களை வழிநடத்தி முடியவில்லை. எனவே பாலை நிலத்தில் இந்த மக்களை கொன்றொழித்து விட்டான் என்று பிற நாட்டினர் சொல்லி நம்மளை இழிவுபடுத்துவது உமக்கு தேவையா? இது பேர் யார் தான் அழிப்பா சொல்லுங்க? வாய்ப்பே இல்லை. அப்படிதானே? அதனால இறை புகழை காட்டி பரிந்துரை செய்வது, இறை புகழை ஒரு காரணமாக வைத்து மக்களை தண்டிக்காமல் இருக்க ஒரு பரிந்துரை செய்வது, இந்த ஒரு மனநிலை விவிலிய இலக்கியங்களில் அதிகமாக காணப்பட்டது. எண்ணிக்கை நூல் 14, 15-16. நீர் இப்போது இம்மக்களை ஓர் ஆள் என கொன்றுவிட்டால் உம் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவரெல்லாம் ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர இயலாததால் பால் நிலத்தில் அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்வார்களே. சரிதானே நான் சொல்லக்கூடியது? உம்மை பற்றி ஏன்னா ஏற்கனவே பெரிய புகழெல்லாம் உம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. எகிப்தில் 10 அடையாளங்கள் செய்திருக்கிறீர், செங்கடலை கடந்திருக்கிறீர், பாலை நிலத்தில் சாப்பாடெல்லாம் கொடுத்திருக்கிறீர். இதெல்லாம் இந்த நாட்டு பிற இனத்து மக்களுக்கு கேள்விப்படுறாங்க. இப்பொழுது நீர் அழித்து விட்டீர் என்றால் உம்முடைய புகழுக்கு அல்லவா இந்த பாணி இருந்திருக்கிறது. அதான் அது. யோசுவா 7:7 வாசிப்போம். யோசுவா, ஐயோ என் தலைவராகிய ஆண்டவரே, மக்களை எமோரியர் கையில் ஒப்படைத்து அழிப்பதற்காகவா யோர்தானை கடக்குமாறு செய்தீர்? ரைட், இந்த பாணியில் அது போகும். ஸோ அழிப்பதற்காகவா யோர்தானை கடந்து வர செய்தீர்? அழிப்பதற்காகவா இவ்வளவு அடையாளங்கள் செய்து இங்கு கொண்டு வந்தீர்?
புரியுதாப்ப உங்களுக்கு? அந்த ஒரு இதோடு சேர்த்து இந்த மக்களை கடவுள் அழித்து விட்டால் பிற நாட்டினர் ஒரு கேள்வி கேட்பாங்களா? என்ன கேள்வியா? உங்களுடைய கடவுள் எங்கே என்று கேள்வி கேட்பார்கள். அவர்களின் கடவுள் எங்கே என்று கேள்வி கேட்போர் அப்போ அத்தகையவர்களுக்கு முன்பாக கடவுளுடைய சினத்தை குறைக்க பார்த்தார் மோசே. அப்படின்னா அது யாருக்கு களங்கமாம்? கடவுளுக்கு களங்கம். ஸோ இப்படிலாம் சொல்லி எடுத்து தப்பிட்டார். பார்த்தீங்களா மோசே? தப்பிக்க வச்சுட்டாரு பாருங்க. தப்பிக்க வச்சுட்டாரு. இன்டெலிஜென்ட் வே ஆஃப் ப்ரேயிங். நோ, அதை எப்படி அந்த கடவுளை பேசிஃபை பண்ணி எடுத்து அதுக்கேற்றாப்புல அதுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எடுத்து, எனக்கு பிடித்தது இந்த ஃபைனல் ஆர்குமெண்ட் தான். அப்படின்னா நீர் எங்களை அழித்து விட்டார் என்றால் அவர்களின் கடவுள் எங்கே என்று பிற நாட்டினர் கேள்வி கேட்பார்களே, அது உமக்கு தேவையா? உண்மைதானே? அது உமக்கு தேவையா? ஸோ இணைச்சட்டம், திருப்பாடல்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், குறிப்பாக திருப்பாடல்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் மக்கள் அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக இத்தகைய பாணியை கடைபிடிப்பது உண்டு. திருப்பாடல் 79. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு நாட்டினரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆமா, அப்படின்னா நீங்க தண்டிச்சதுனால எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே எங்களை ஏளனமாக பேசுறாங்க. நீங்கள் ஒரு கடவுளை நம்பினீர்கள் அல்லவா, அவர் உங்களை கைவிட்டு விட்டாரே. அப்படின்னா இது எங்களுக்கல்ல இழுக்கு, உமக்கல்லவா இழுக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரியாகும். அடுத்தது 25:1 பார்ப்போம். அதில் 25:11 திருப்பாடல்கள் 25:11. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தருளும், ஏனெனில் என் குற்றம் மிக பெரியது. உம்முடைய பெயரின் பொருட்டு நீர் என்னை தண்டித்தீர் என்றால் அது யாருக்கு களங்கமாக இருக்கும்? உம்முடைய பேருக்கே களங்கமாகிவிடும். எனவே உமது பேரின் பொருட்டு என்னுடைய குற்றத்தை நிர்மணி. அடுத்தது எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல்களை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, எசேக்கியேல் இறைவாக்கினருடைய அந்த இறைவாக்கினுடைய அடிப்படை இறைகள் என்னன்னு சொன்னா, அந்நிய மக்கள் மத்தியில் யாவே ஆண்டவரின் புகழ்ச்சி என்பதுதான் அடிப்படையான இறையல். எசேக்கியேல் நூலினுடைய அடிப்படை இறையலே அந்நிய மக்கள் மத்தியில் யாவே ஆண்டவருடைய புகழ்ச்சி. எசேக்கியேல் 20:44. இஸ்ரேல் வீட்டாரே, உங்கள் தீய வழிகளுக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் ஏற்ப நான் உங்களை நடத்தாமல் என் பெயரின் பொருட்டு உங்களுக்கு இவற்றையெல்லாம் செய்யும் போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ரைட். உங்களுடைய தீச்செயல்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து சொன்னா ப்ரொபோர்ஷன் பார்த்தோன்னா நான் தண்டனை தான் கொடுத்துருக்கணும். ஆனால் என்னுடைய பேரின் பொருட்டு உங்களுக்கு நான் இதெல்லாம் அப்படி செய்கிறேன். ஸோ அப்போ இறைவனுடைய அந்த இறைவனிடமிருந்து சில வேண்டுதல்களை பெற வேண்டும் என்றாலும், இறைவனுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்றாலும், இறை பரிந்துரை எப்படி இருக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் மத்தியில் சில ட்ரிக்ஸில் பரிந்துரை ப்ராசஸ் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதில் குறிப்பாக முதலாவதாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அரசராகிய கடவுள் இரக்கம் என்ற அரியணையில் அமர்ந்திருக்கிறார். எண்ணிக்கை நூல் 14:18. இது அவர்கள் பயன்படுத்திய ஒரு முறை, பரிந்துரையில் பயன்படுத்திய ஒரு முறை. ரெண்டாவது, இஸ்ரேலின் குல முதுவர்களுக்கு கடவுள் செவி சாய்த்தார். நான் சொன்னேன்ல ஏற்கனவே. எனவே அவர்களுடைய நன்னடத்தின் பொருட்டு மக்களாகி எங்களை காப்பாற்றும். மூன்றாவது, ஆண்டவரின் பேருக்காக மக்களை காப்பாற்றுவது என்ற எண்ணம் அப்படிங்கிறது. நாலாவது, வேண்டுமென்றால் ஒன்று சேர்த்துக் கொள்ளலாம், பிற நாட்டினர் மத்தியிலே உமது மாட்சிக்கு களங்கம் ஏற்படும் அல்லவா? அவர்கள் கேட்பார்கள், இவர்களுடைய கடவுள் எங்கே என்று. எங்கள் பிணங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கேட்பார்கள், இவர்களுடைய கடவுள் எங்கே என்று. எனவே இந்த மாதிரிப்பட்ட அந்த ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த டெக்னிக்ஸ்னால் நான் உலக பார்வையில் சொல்கிறேன், ஆனால் அது ஒரு அழகான இறை வேண்டல்.
அருமையான இறைவேண்டல். அந்த மோசே இவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இறைவேண்டல் செய்து கடைசியில் அந்த மக்களை காப்பாற்றியிருக்கிறார். இத்துடன் நம்ம 9வது அதிகாரத்தை முடிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நான் ஒரு சம்மரி சொல்லிட்டு நமக்கு முடிக்கலாம். தான் எனக்கு ஒரே ஒரு வியப்பாக தான் இருக்குது. இந்த கடவுள் இப்படி இருக்கிறவராக இருக்கிறாரு, பொறுமையுள்ளவராக இருக்கிறாருன்றது. அப்படியும் அவருடைய இந்த மக்கள் அவருடைய பொறுமையை சோதிச்சு அவர் கோவம் வச்சதுக்கு அப்புறமாவும் எப்படி பேசவே பண்ணவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கிறப்போ ஒரு நல்ல விஷயம் அங்கே நடந்திருக்கு. நல்ல விஷயம். ஆமா, உண்மையிலே அங்கே ஒரு ஒரு இறைவன் செயல்பட்டிருக்கிறார், மக்களும் செயல்பட்டிருக்கிறாங்க. அங்கே இறைவன் God had been vibrant, so also people. கடவுளும் ரொம்ப வைப்ரண்டாக அப்படி எப்பொழுதுமே துடிப்போடு இருந்திருக்கிறார், ஆக்டிவாக இருந்திருக்கிறாரு. மக்களும் எப்பொழுதுமே துடிப்போடு ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 9வது அதிகாரத்தை பார்க்குற பொழுது நீங்கள் சொன்னது போன்று பல்வேறு விதமான சோதனைகளை மக்கள் கடவுளுக்கு கொடுத்தார்கள். குறிப்பாக பொற்கன்றுக்குட்டி வழிபாடு, அது எல்லாத்தையும் கூட கடவுள் தாங்கி கொண்டு மன்னித்தார், மறுவாழ்வு கொடுக்கிறார். அந்த மறுவாழ்வு கொடுப்பதற்கான அடிப்படையே மோசேயினுடைய இறை வேண்டலில் இருக்கிறது. எனவே மோசேயினுடைய பரிந்துரை செபம், இறை வேண்டல், திருப்பணியாளர்கள், மக்கள் பணியாளர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு முன்மாதிரி என்பதை மறக்காமல் தொடர்ந்து பயணிப்போம், மக்களோடு இணைந்து பயணிப்போம். நன்றி. நன்றி தந்தை அவர்களே. கடவுள் பெரியவர் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் பெரியவர் அப்படிங்கிறத நீங்கள் கோடிட்டு காட்டி எங்களை புரிஞ்சிக்க செஞ்சீங்க. மிகவும் நன்றி. அதே போல் ஒரு மன்றாட்டு சிறப்பாக இருக்கும். மன்றாட்டுகளில் கடவுளை அப்படியே மயக்கி விடுகின்ற மன்றாட்டுகளும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சிறப்பாக கடவுள் பெரியவர்னா இனிமேல் நாங்கள் எப்படி அவரை பார்ப்போம் அப்படிங்கிறதும், மன்றாட்டுனா இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் எங்களுக்கு ஒரு புதிய தெளிவு கொடுத்துருக்கீங்க. மிகவும் நன்றி. நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் இணைச்சட்ட புத்தகத்துக்கு உண்டான 9ஆம் அதிகாரத்திற்கு உண்டான இறை வசனங்களின் விவிலிய விளக்கங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். இனி இந்த இறை அதிகாரத்திற்கு உண்டான வசனங்களுக்கு செவிமடுப்போம். இணைச்சட்டம் அதிகாரம் 9. இஸ்ரவேலரே, செவி கொடுங்கள். நீங்கள் இன்று யோர்தானை கடந்து உங்களை விட எண்ணிக்கையும் வலிமையும் மிகுந்த நாடுகளையும் வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் கைப்பற்றுவீர்கள். அந்த மக்கள் எண்ணிக்கையிலும் உயரத்திலும் மிகுந்த ஏனாக்கின் வழிமரபினர். அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏனாக்கின் புதல்வரை எதிர்த்து நிற்கக்கூடியவன் எவன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது அவர்களை பற்றியே. சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சியுறச் செய்வார். அதனால் ஆண்டவர் வாக்களித்தபடி நீங்கள் அவர்களை துரத்தி விரைவில் அழிப்பீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டி அடித்த பின், எங்களுடைய நேரிய நடத்தையின் பொருட்டே இந்த நாட்டை உடைமையாக்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் எங்களை கூட்டி வந்தார் என்று உங்கள் உள்ளத்தில் எண்ண வேண்டாம். ஏனெனில் அந்த நாடுகளின் நெறிகெட்ட நடத்தையின் பொருட்டே ஆண்டவர் அவைகளை உங்கள் முன்னின்று விரட்டி அடிப்பார். அவர்களது நாட்டை நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளப் போவது உங்களது நேரிய நடத்தையினாலோ உங்களது உள்ள தூய்மையினாலோ அன்று. மாறாக அந்த நாடுகளின் நெறிகெட்ட நடத்தையின் பொருட்டே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன் என்று அவர்களை விரட்டி அடிப்பார். அதனால் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்த வாக்கு நிறைவேறும். எனவே நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளும்படி இந்த வளமிகு நாட்டை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தரப்போவது உங்களது நேரிய நடத்தையின் பொருட்டு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்தினர். பாலை நிலத்தில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் சினத்துக்கு உள்ளாக்கினதை நினையுங்கள். அதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வந்த நாள் முதல் இந்த இடத்திற்கு வரும் வரை ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்தீர்கள். ஓரேபிலும் நீங்கள் ஆண்டவரை கடுஞ்சினத்துக்கு உள்ளாக்கினீர்கள்.
அதனால் உங்களை அழிக்கும் அளவுக்கு ஆண்டவர் சினம் கொண்டார். ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறினபோது 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தேன். அப்பொழுது நான் அப்பம் உண்டதும் இல்லை, நீர் பருகியதும் இல்லை. கடவுளின் விரலால் எழுதப்பட்டிருந்த 2 கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார். சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிய எல்லா வார்த்தைகளும் அவற்றில் இருந்தன. 40 பகலும் 40 இரவும் கழிந்த பின் உடன்படிக்கை பலகைகளான 2 கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், எழுந்து இங்கிருந்து விரைந்து இறங்கிச் செல். ஏனெனில் நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த உன் மக்கள் சீரழிந்து விட்டனர். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகிவிட்டனர். வார்ப்புச் சிலை ஒன்றை அவர்களுக்கென செய்து கொண்டனர் என்றார். மேலும் அவர் என்னிடம், நானும் இந்த மக்களை பார்த்து கொண்டுதான் வருகிறேன். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். என்னை விட்டுவிடு, நான் அவர்களை அழிப்பேன். மண்ணினின்று அவர்கள் பெயர் இல்லாது ஒழிப்பேன். பிறகு அவர்களை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுதியான மக்களினமாக உன்னை ஆக்குவேன் என்றார். பின்னர் நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். மலை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கையின் 2 பலகைகளும் என் 2 கைகளிலும் இருந்தன. நான் பார்த்தபொழுது, நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கென வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்து ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகியிருந்தீர்கள். அப்பொழுது நான் 2 பலகைகளையும் தூக்கி என் 2 கைகளிலும் இருந்து வீசி எறிந்து உங்கள் கண்களுக்கு முன்னே உடைத்தேன். பிறகு ஆண்டவர் சினம் கொள்ளுமாறு நீங்கள் அவர் முன்னிலையில் தீச்செயல் செய்து புரிந்த பாவம் அனைத்துக்காகவும் 40 பகலும் 40 இரவும் நான் ஆண்டவர் முன் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன். முன்பு போலவே நான் அப்பம் உண்ணவும் இல்லை, நீர் பருகவும் இல்லை. உங்களை அழிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த சினத்தையும் கோப கனலையும் கண்டு நான் அஞ்சினேன். ஆனால் ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மீதும் ஆண்டவர் கடும் சினம் கொண்டு அவனை அழிக்க எண்ணியிருந்தார். நான் ஆரோனுக்காகவும் மன்றாடினேன். அப்பொழுது, நீங்கள் செய்த உங்கள் பாவ பொருளாகிய கன்றுக்குட்டியை நான் எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து தூசு போல் ஆகும் மட்டும் நொறுக்கி தூளாக்கி அந்த தூளை மலையிலிருந்து கீழே ஓடும் ஆற்றில் கொட்டினேன். தாபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவிலும் ஆண்டவருக்கு கடும் சினம் வரச் செய்தீர்கள். ஆண்டவர் உங்களை காதேசு பர்னேயாவிலிருந்து அனுப்பி, நான் உங்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை உடைமையாக்கிக் கொள்ளுங்கள் என்றார். நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்தீர்கள். அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் இல்லை, அவர் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. நான் உங்களை அறிந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவர், நான் உங்களை அழிப்பேன் என்று சொன்னதால் 40 பகலும் 40 இரவும் ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன். அப்போது இறைவனாகிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடியது, என் தலைவராம் ஆண்டவரே, நீர் உமது மாட்சியால் விடுவித்து உமது வலிமை மிகு கரத்தால் எகிப்திலிருந்து அழைத்து வந்த உம் உடமையாகிய மக்களை அழிக்க வேண்டாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். இம்மக்களின் வணங்கா கழுத்தையும் அவர்களது தீய நடத்தையையும் பாவங்களையும் பொருட்படுத்த வேண்டாம். இல்லையெனில் நீர் எந்த நாட்டினின்று எங்களை விடுவித்து அழைத்து வந்தீரோ அந்த நாட்டினர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு சொன்ன நாட்டில் அவர்களை கொண்டு போக இயலாததாலும் அவர்களை வெறுத்ததாலும் பாலை நிலத்தில் அவர்களை கொல்லுமாறு எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் என்று ஏளனம் செய்வர் அன்றோ?
ஆண்டவரே, உமது மிகுந்த வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் வெளிக்கொணர்ந்த இவர்கள் உமது உடமையாகிய மக்களாய் உள்ளனர் அன்றோ?